ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு நவீன் பிரியா சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் 65 அண்ட் பீஸ் புலாவ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை நான் வந்து நல்லா ஊற வச்சிட்டேன். கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சம் மைதா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் அரிசி மாவே நம்ம அதை சேர்க்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரதுக்காக தான் நான் சேர்த்தேன். அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள்லாம் இல்லை. நான் வந்து நார்மல் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்சி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அண்ட் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா காலிஃப்ளவரை ஃபர்ஸ்டே வந்து தண்ணி விட்டு ஹாட் வாட்டர்ல உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு காலிஃப்ளவரை போட்டு கொதிக்கும் போதே போடணும். அது ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதோட அழுக்கு புழு ஏதாவது இருந்தால் கூட அது அதிலே போயிடும், செத்து போயிடும் அதில். ஸோ அடுத்தது இதை காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊற வச்சிருக்கேன். நான் ஒரு 20 மினிட்ஸ் வச்சா கூட ஓகே தான். அடுத்தது எண்ணெய் வந்து விட்டாச்சு, கொதிச்சாச்சு, நல்லா ஹீட் ஆயாச்சு. இப்போ நான் ஒரு காலிஃப்ளவரா போட்டு எடுக்க போறேன். இது உங்ககிட்ட பஜ்ஜி மாவு, கடலை மாவெல்லாம் இருந்துச்சுன்னா அதை போட்டு கூட நீங்க பண்ணலாம். பஜ்ஜி மாதிரி வரும். நான் வந்து இருக்கிறத வச்சு பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்க அதை வச்சு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு போட்டு எடுக்கிறேன். நம்ம ஒரு பக்கம் பீஸ் புலாவ் பண்ணலாம். கரண்டி எடுப்பா பீஸ் புலாவ். இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க மீடியம் டு லோ ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். இதுல நம்ம கோபி மஞ்சூரியன், இது வந்து நான் வந்து 65 நார்மலா ட்ரையா பண்றேன். வெறும் வந்து ஃப்ரை பண்ணி மட்டும் எடுக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க மஞ்சூரியன் அந்த மாதிரி கிரேவி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர்ல வந்து பக்கோடா, அப்புறம் வெஜ் மாதிரி போட்டு எடுக்கலாம். அப்புறம் வேற என்ன, ரைஸ்ல எல்லா ரைஸ்லயும் போடலாம். நீங்க கலந்த சாதம், வெரைட்டி ரைஸ், ஏதாவது காலிஃப்ளவர் ரைஸ் பண்ணீங்கன்னா பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் காலிஃப்ளவர் கிரேவிங்ஸ் வந்து 65 சாப்பிடணும் அப்படின்னு தோணிச்சு. சொன்னாலும் சரி ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து இந்த பக்கம் பேன் ஆன் பண்ணி எண்ணெய் விடும். எண்ணெய் விட்டு கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை நம்ம அதெல்லாம் போடணும். கிராம்பு, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது போட்டுக்கலாம். அது ஜாதி பத்திரி நிறையா போடாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. சோம்பு கொஞ்சம், அது வரைக்கும் இல்லை கொஞ்சம் பட்டை, இந்த ஸ்டார் சொல்லுவாங்க, அதையும் போட்டு பிரியாணியில வந்து இந்த டப்பால கீழே இருக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கு. அதுவும் ஃப்ரை ஆகிட்டு பாருங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா ஒரு இடிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். இடிச்சு சேர்த்துக்கோங்க. அரைக்கிறத விட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். பட் வந்து இஞ்சி பூண்டு
வெங்காயம். இப்போ நான் வெங்காயம் சேர்த்துட்டேன். அதை வந்து வீட்டுக்காரர் வந்து கேப்சர் பண்ணல. சரி பரவாயில்ல, குழச்சி போட்டேன். என்ன பண்ணுங்க, இவங்க நமக்கு படைப்பு தராங்களாங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும். அதுக்குள்ளே இது என்ன பார்க்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது கொஞ்சம் டைம் ஆகும் காலிஃப்ளவர் ஃப்ரை ஆகிட்டு. இது ஆக்சுவலாக பீஸ் புலாவ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து முடிச்சிடலாம். நான் வந்து ஸ்லைஸா வெட்டி வச்சிருக்கேன் வெங்காயம். இப்ப நம்ம பீஸ் போடணும். சும்மா ஒரு கப்பு. இது வந்து டவரா, ஒரு டவரா. இது ஒரு டவரா வரைக்கும் இல்லை, கொஞ்சமா தான் எடுத்துருக்கேன், மேல வரைக்கும் இல்லை. அதை வந்து போட்டு ஒரு கலரு பண்ணுவேன். நான் கொஞ்சம் வெங்காயம் பிங்கிஷா இருக்கும் போதே பட்டாணியும் சேர்த்துட்டேன். இப்ப நம்ம மஞ்சள் பொடி, காரப்பொடி அதெல்லாம் போடுவோம். மஞ்சள் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், அடுத்தது காரத்தூள். காரத்தூள் என் அம்மா வந்து அரைச்சு கொடுத்த காரத்தூள். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது நம்ம கொஞ்சமா இது போட்டு நம்ம பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஆக்சுவலா நான் சேர்க்கல. ஏன் அப்படின்னா எனக்கு காரம் வந்து ஜாஸ்தியா ஆயிடுது. சாப்பிட்றப்போ காரம் அதிகமா தெரியுது. உப்பு வந்து நான் எப்பவுமே தண்ணி விட்டுட்டு தான் நான் வந்து உப்பு போடுவேன். நீங்க எப்படின்னு சொல்லுங்க. இது வந்து பாருங்க, இங்க பாருங்க ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை வெளியே எடுக்கலாம். பாத்தீங்களா, சூடான பிரிச்சு விட்டா அதுவே தானா பிரிஞ்சும். நம்ம சேர்ந்து போட்டுருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கா? சூப்பரா தான் இருக்கும். அடுத்த பேட்ச் சேர்க்கலாம். இதெல்லாம் ஆக்சுவலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் வந்து பேச்சுலர்ஸ்க்காக மெயினா வந்து நம்ம பண்றது எல்லா சமயமும். ஒரு சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். புதுசா கல்யாணம் ஆனவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்து கத்துக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த பேட்ச் போட்டாச்சு. அது நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம தண்ணி விட போறோம். நான் வந்து ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். இது நார்மல் ரைஸ், பாஸ்மதி அரிசியோ இல்லை ஜீரக சம்பா அரிசியோ கிடையாது, சாதா அரிசி தான். அதுக்கு நான் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி விட போறேன். 2 இல்லை 2 டம்ளர் போதும். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் விட்டா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டானா அவ்வளவுதான், நம்ம அரிசி போட்டு மூடிட வேண்டியது. அப்புறம் 2 இல்லை 3 விசில் விட்டு எடுத்தோம்னா ரைஸ் வந்து ரெடி ஆயிடும்.
இந்த பக்கம் என்ன ஆகுது? ஆஹா, எல்லாம் ஒண்ணா ஒட்டிக்கிச்சு. சரி, நம்ம பிரிச்சிடலாம். இதுல என்ன இருக்கு? ரைஸ் வந்து இப்ப ரெடி ஆயிடுங்க. கொதிச்சது அப்படின்னா நம்ம உப்பு போடணும். உப்பு போட்டு அரிசி போடணும். நான் அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் சிரம். நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் எடுப்பேன். பட் நீங்களாம் வந்து எவ்வளோ எடுப்பீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு உப்பும் கம்மியாக தான் இருக்கணும், புளியும் கம்மியாக தான் இருக்கணும். பிகாஸ் நான் நிறைய உப்பு எடுக்க மாட்டேன், பிடிக்காது. ஐ எம் வெரி டயட் கான்ஷியஸ். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓகேப்பா. டயட் கான்ஷியஸ் இல்ல பேர்ல நம்ம வந்து இது வந்து காலிஃப்ளவர் 65 சமைச்சு சாப்பிட போறோம். பாருங்க நாங்கள் எவ்வளோ டயட் கான்ஷியஸாக இருக்கோம். ரைஸ் போட்டாச்சு. அது குக்கரை மூடி வைக்க வேண்டியது. நம்மளோட குக்கர் மூடி வச்சு ஓகே, ரைஸ் போட்டாச்சு. ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 3 விசில் 2-3 விட்டா போதும். மூடியாச்சு. இது ஒரு 2 to 3 விசில்ஸ் வரட்டும். அரைச்சிட்டு பார்ப்போம் எப்படி வந்துருக்கு அப்படின்னு. இந்த பக்கம் காலிஃப்ளவர் கொஞ்சம் கிறிஸ்பானா போதும். வெளியில் எடுத்தோம்னா அடுத்த பேட்ச் கொஞ்சம் தான் இருக்குது, அது போட்டால் ஓவர் சமையல். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தான். இந்த ஃப்ரை பண்ணுற ப்ராசஸ்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்தாச்சு. அடுத்த பேட்ச் போடலாமா? இவங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சத்தம் கேக்குது, உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. இதுதாங்க டயட். ஒரு நாள் வந்து நம்ம சீட் டே பண்ணா தப்பு இல்லை. பார்த்தீங்களா, கோபி 65 ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்குது. ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி செம எம்மி, செமையாக கிறிஸ்பியாக நல்லா அந்த ஜூசினஸாக இருக்குது உள்ளுக்குள்ள. ஓகே, அடுத்தது ரைஸ். 3, 2, 1. சூப்பரான பீஸ் புலாவும் ரெடி. செம சூப்பராக வந்துருக்கு. சரி, நான் இதை வந்து ஒரு ஹாட் பேக்கில் வந்து போட்டுக்கிறேன். சூப்பர். நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்த்துட்டீங்களா? ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நீங்க சேர்த்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதுக்கு பீஸ் புலாவ்னு சொல்லலாம், பீஸ் ரைஸ்னு சொல்லலாம், எது வேணாலும் நீங்களே வச்சுக்கோங்க பேரை.
அவ்வளோதான். இன்னைக்கு வந்து பீஸ் புலாவ், கிறிஸ்பி கோபி பக்கோடான்னு சொல்லலாம், இல்லை கோபி 65ன்னு சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பெல்லாம் வீடியோஸ் பண்றேன்னா அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக என்னோட வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.